நான் இன்றைக்கி குக் பண்ண போகிற லஞ்ச் பாக்ஸ் கிட்ஸ்க்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்குமே ரொம்ப பிடிச்ச சோலை பட்டரை தான் பண்ண போகிறோம். அதுக்கு ஓவர் நைட் சோக் பண்ண சன்னாவோட பே லீவ்ஸ், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சமாக டீ டிகாஷன் போட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். லோ ஃப்ளேமில் 3 விசில்ஸ், ஹை ஃப்ளேமில் 3 விசில்ஸ், அப்போ தான் நல்லா சாஃப்டாக குக் ஆகிருக்கும். நான் இன்றைக்கி பூரி பண்ண போகிறதில்ல, சப்பாத்தி தான் பண்ண போகிறேன். கோதுமை மாவு கூட கொஞ்சமாக கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கிறேன். இன்கேஸ் பூரி பண்ணுறீங்கன்னா ஹார்டாக பிசைஞ்சுக்கோங்க, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். சன்னா பண்ணுறதுக்கு ஆனியன் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கணும். அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். ஒரு பேனில் ஆயில் போட்டதுக்கப்புறமா சோம்பு, கட் பண்ண ஆனியன் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணுங்கள். இஞ்சி பூண்டு குக் ஆன உடனே டொமேட்டோ பியூரி ஆட் பண்ணிக்கோங்க. டொமேட்டோ பியூரியும் நல்லா குக் ஆகி வர்றப்போ மஞ்சத்தூள், சன்னா மசாலா சேர்த்து நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் குக் பண்ணிவிட்டு சுண்டல் வேக வச்ச தண்ணி குக் பண்ணி அது பாதியாக வர்ற அளவுக்கு கொதிக்க விடுங்க. நல்லா வற்றினதுக்கப்புறமா இப்போ சன்னா, அதுக்கப்புறம் சன்னாவை கொஞ்சமாக அரைச்சி அது கூட கேஷ்யூ நட்டும் அரைச்சி சேர்த்திங்கன்னா குழம்பு நல்லா கெட்டியாக வரும். பிகாஸ் எங்கள் வீட்டில் சஸ்ட்டு பாப்பா இருக்காங்க, ஸ்பைசி சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் ஸ்பைசியாக சாப்பிடுவீங்கன்னா கேஷ்யூ நட் அவாய்ட் பண்ணிக்கலாம். நல்லா குக்காகி வர்றப்போ பட்டர், கஸ்தூரி மேத்தி போட்டு உங்கள் சோலைவே முடிச்சிடலாம். சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் சப்பாத்தியும் நல்லா சாஃப்டாக சுட்டு எடுத்துக்கலாம். சப்பாத்தி தான் எங்கள் வீட்டில் சாப்பிடுவாங்க, பூரி சாப்பிட மாட்டாங்க. அதனால தான் என்னால் பூரி பண்ண முடியல. உங்கள் வீட்டில் பூரி சாப்பிடுவாங்கன்னா கண்டிப்பாக பூரி கூட இந்த சோலை ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். அண்ட் கிட்ஸுக்கு ஹெல்த்தியாக லஞ்ச் பாக்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பிகாஸ் இது ப்ரோட்டீன் ரிச் லஞ்ச் பாக்ஸ். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள்.